முன்பணம் கிடைக்கிறது என்பதற்காக அலுவலகத்தில் எதற்கு வேண்டுமானாலும் முன்பணம் போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு சம்பந்தமில்லாத பண்டிகைகளுக்கு கூட முன்பணம் போடுகிறவர்கள் இருக்கிறார். அப்படி என்னுடைய நண்பருடைய அலுவலகத்தில் ஒருவர் இருந்தார். அவர் பேர் முத்து. அவர் மொகரம் பண்டிகைக்கு முன் பணம் கேட்டார். மொகரத்திற்கு முன்பணம் கிடையாது. மொகரம் என்பது இஸ்லாமியர்களுடைய முதல் மாதமாக கருதப்படுகிறது. அதை ஆஷிரா நோன்பு என்று அழைப்பார்கள். ஷியாத் அலி என்கின்ற முகமது நபி அவர்களுடைய மருமகன், அவருடைய பெயரிலே பாத்திமா அவருடைய கணவர், அவருடைய பெயரிலே அவரை பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஷியா என்று அழைப்பார்கள். 15% பேர்கள் ஷியாவாக இருக்கிறார்கள். முகரத்தை கொண்டாடுகிற போது, அது முகரத்தை கொண்டாடுவதில்லை, அது ஒரு துக்க நாள். அவர்களை பொறுத்தவரை கர்பலா யுத்தத்தில் அலி அவர்களுடைய மகன் ஹுசைன் இறந்து போனதால் அது அவர்களுக்கு துக்க தினம். அந்த நாள் என்று அவர்கள் கருப்பு உடையை அணிந்து கொண்டு சின்ன கத்தியால் தங்கள் உடலை கீறிக்கொள்வார்கள். எனவே முன்பணம் கேட்ட முத்துவை அழைத்து, நீ எந்த வழியில் கொண்டாடப் போகிறாய் என்று 2 சன்னியா அல்லது ஷியாவா என்றார். இவர் ஷியா வழியில் கொண்டாடப் போகிறேன் என்றார். உடனே அவர் ஒரு சின்ன கத்தியை எடுத்து வைத்து, இதனால் கீறிக்கொள்ளலாம், இப்படித்தான் கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டார். எதை எடுத்தாலும் அதற்கு முன்பணம் வாங்கி வாழ்க்கையில் கடனாளியாக ஆகிற பலரை பார்த்திருக்கிறேன். இன்று மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், நாளைய பற்றிய கவலை இன்று இல்லை என்று வாழ்கிறவர்கள் தான் இறுதியிலே எந்த விதமான சேமிப்பும் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் என்பதை நாம் நன்றாக அறிவோம். இதைத்தான் அந்த காலத்திலேயே நல்வழியில் ஔவையார் சொன்னார். ஆன முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை, எல்லோர்க்கும் கல்வனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு என்று குறிப்பிட்டார். ஒருவரிடம் கடன் வாங்கிவிட்டு திருப்பி தராவிட்டால் ஒரு வகையிலே அது திருட்டு என்றுதான் அவர்கள் கருதுவார்கள். அவர்கள் எங்கே சென்றாலும் அவர்களுக்கு முன்னாலேயே இவர்கள் கடனாளி என்கின்ற பெயரும் போய்விடும். யாரும் மரியாதை செலுத்த மாட்டார்கள். யாருமே அவர்களை கண்டு பேச மாட்டார்கள். ஒருவர் அதிக செலவு செய்து அடுத்தவர்களிடம் கைமாறோ கடனோ வாங்கி கொண்டு திரும்பி கொடுக்காவிட்டால் அவர்களை இந்த உலகம் மதிக்காது. அதைத்தான் அந்த காலத்திலேயே நல்வழியில் ஔவையார் தெளிவுபடுத்தினார். நாம் சின்ன வயதிலே ஒரு நீதி கதையை படித்திருப்போம், மரியாதை ராமன் கதை. ஒரு வழக்கு மரியாதை ராமனுடைய நீதிமன்றத்திற்கு வருகிறது. 2 மாடு வைத்திருக்கிற ஒருத்தி தான் புகார் கொடுக்கிறார். 20 மாடு வைத்திருக்கிற ஒருத்தி இவளிடம் கடன் வாங்கிவிட்டு திரும்ப தரவில்லை என்பதுதான் அந்த புகார். மரியாதை ராமன் இருவரையும் அழைக்கிறார். 20 மாடு வைத்திருக்கிறவள் சொல்லுகிறாள், நான் 20 மாடு வைத்திருக்கிறேன், இவள் 2 மாடு வைத்திருக்கிறாள், இவளிடம் நான் கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? மரியாதை ராமன் இந்த வழக்கு சற்று சிக்கலானது என்று யோசித்தார். உடனே, நாளை நீங்கள் வாருங்கள், நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்றார். நீதிமன்றத்தின் முன்னால் இதை போல சேரை உருவாக்கி விட்டார். 2 பேரும் வருகிறார்கள். 2 மாடு வைத்திருக்கிற பெண்மணி வருகிறாள். சேராகி விடுகிறது. காலில் ஒரே சொம்பு நீரில் காலை கழுவி விடுகிறாள். அடுத்தது 20 மாடு வைத்தவள் வருகிறாள். ஒரு குடம் கூட போதவில்லை. இதையெல்லாம் மரியாதை ராமன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு சொல்கிறார், நீ கடன் வாங்கி இருப்பாய், எனவே திருப்பித்தார். நாம் எல்லாம் சொல்வோம், பணத்தை தண்ணீரை போல செலவு செய்கிறார்கள் என்று. தண்ணீரையே பணம் போல செலவு செய்ய வேண்டிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். எனவே மரியாதை ராமன் சொன்னார், உன்னுடைய மனநிலையில் நீ வாங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, எனவே நீதான் கடனாளி, திருப்பு கொடு என்று உத்தரவிட்டார் என்று நாம் படித்திருக்கிறோம். எனவே எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, அதை நாம் எப்படி சேமிக்கின்றோம், எப்படி செலவு செய்கிறோம் என்பது மிகவும் முக்கியம்.